ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த 3 உருளைக்கிழங்கு வச்சு எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு இப்படி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் 2 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கை இதோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நல்லா கிளறினதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா காரமாக வேணும்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம். அப்போ தான் நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகும். ஸோ நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுறணும். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா சேர்த்து கிளறி விட்டுருங்க. இப்போது இதை அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி சிம்லேயே விட்டுருங்க. ஒரு படி கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே அதை கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நல்லா இதை சிம்லேயே வச்சுருங்க. இதில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வேணும்னாலும் இது வேகிறதுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கிளறிடலாம். நல்லா வெந்துடுச்சு, எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.